ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். இன்றைய காலகட்டத்தில் மனிதன் பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியிலும் வேகமாக அழிந்து விட்டதனால் ஜீவராசிகளை பாமர மக்கள் ஓரிடத்திலே கட்டி போட்டு அதற்கு உணவளித்து வருவதனால் பல நோய்கள் உற்பத்தியாகும் நிலைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது மக்களை. ஆகையினால் அந்த ஜீவராசிகளை இன்று கொன்று தின்னும் உள்ள நிலைக்கு கொண்டு வர காரணம் பசுமைகள் உற்பத்தி ஆவதற்கு இடைவெளி கிடையாது. இருக்கும் பசுமைகளை அழித்துவிட்டு பசுமைகளை உற்பத்தி ஆக வேண்டுமென்றால் காற்று தடை போடும், மழைநீர் தடை போடும். இது போன்ற நிலையில் இறைவன் என்ன செய்வார்? ஆகையினால் இதுக்கெல்லாம் இன்று காலகட்டத்தில் மனிதன் ஒரு ஆட்டுக்கு வயது 25 ஆரம்ப தோற்றம். ஆனால் படிப்படியாக குறைந்து இன்று ஆட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளால் தேவைப்படுகிறது. ஆனால் அவ்வாறு இல்லை. குடிமக்களை ஜீவராசி வளர்க்கும் மக்களை பல வண்ணமாக அவர்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்ல பல வகைகள் சமுதாயத்தில் சிக்க வைத்து இருப்பதனால் அவர்கள் வாழ்வுக்காக ஜீவராசிகளை 6 மாதத்திலும் 5 மாதத்திலும் ஓராண்டு காலத்திலும் ஜீவராசிகளை விற்க நிலைக்கு ஏற்படுகிறது. இந்த ஜீவராசிகளை கொன்று தின்னும் மனிதன் அவர்களுடைய வயது குறைகிறது. காரணம், இவ்வுலகம் உருவாகும் முன்னே பல ஜீவராசிகள் பிறந்து விட்டது. அந்த ஜீவராசிகள் பிறந்த பிறகு ஒவ்வொரு ஜீவராசிகளும் செயல்பாடு எவ்வாறு உள்ளது என்பது நம் காட்டில் சென்று காண்பதில்லை. இருந்தாலும் மனிதன் வளர்க்கும் ஜீவன்கள் எவ்வாறு செயல்படுகிறது, உடல் உரு எவ்வாறு செயல்படுகிறது என்பதெல்லாம் கண்முன்னே பார்க்கிறோம். அந்த வகையில் அவ்வாறு செயல்படுகிறது. அதை நாம் உண்டு வாழும்போது அதனுடைய இரத்தம் நம் உடலில் செல்லும்போது அவ்வண்ணமாக தான் செயல்படும். அதில் மாற்றங்கள் கிடையாது. இது இயற்கை நீதி. அதை தடுத்து அடக்கி ஆளத்தான் இந்த சட்டத்திட்டங்களை இறைவன் கொண்டு வந்தார். அந்த சட்டத்திட்டங்கள் வழியில் செல்வதற்கு யார் காரணம்? அரசு ஏன் செயல்படவில்லை? இதுக்கு என்ன காரணம்? கற்பழிப்பு போன்ற பல சிறுமிகளையும் போன்ற பல வண்ணமாக கொடூரமான முறையில் செயல்பட காரணம் என்ன? ஏன் இவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை? இவர்களுக்கு என்ன காரணம்? இவர்களுக்கும் சில பேருக்கு அந்த மோகம் உள்ளது. அந்த மோகத்தினால் இவரிடத்தில் பணம் உள்ளது. பணத்தினால் பணம் செலவைத்து அதை மூடி மறைக்கிறார்கள் மூடர்கள். இது போன்ற நிலைகள்லாம் இனி பூமியில் இடைவெளி இல்லை என்கிறார் இறைவர். ஆகினால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது. மக்கள் வரி பணத்தை கொண்டு மக்களுக்கு நேர்முடியமாக சென்று அவர்களுக்கு தேவைகள் செய்ய வேண்டும். அதாவது இன்னும் அடுத்தது ஒன்று என்னவென்றால், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் நீங்களும் குடிமக்களுக்கு விவசாயிகளுக்கும் அவ்வப்போது சென்று அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். நாற்றை முடித்து எடுத்து நிலத்தில் போடுவதும் போன்ற சேவைகள் செய்தால்தான் மக்கள் எந்த நிலையில் வாழ்கிறார் என்பது உமக்கு இறைவன் உரைப்பான். இதெல்லாம் செய்ய கடவுளா நீங்கள்? மூடர்களே, மடையன்களே! இதில் உலக அளவில் இருக்கும் ரிசர்வ் வங்கியை அவன் ஒரு மடையன். அந்த மடையன் எதை வைத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பணத்தை தருகிறான்? மூடன். அவனுக்கு புத்தி உள்ளதா? அவன் ஏன் கடவுளா? இவர்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் இவர்களை என்ன ஒன்றாலும் எம்மால் செய்ய முடியும். எம்மால் தண்ணியிலும் விலைக்கேற்ற முடியும். எத்தனை மெகாமீட்டர் சென்றாலும் அந்த டவரில் அதை பிடிக்க முடியும். இது போன்ற இயற்கை நிலையெல்லாம் எம்மால் அணைக்க முடியும். ஏன் உங்களையும் வாய் அடக்க முடியும், கை காலை ஒடுக்க முடியும், என்ன ஒன்றால் செய்ய முடியும். கடைசியில் நான் இதை தான் உணர்ந்து உங்களை திருத்த முயற்சித்தேன். ஆனால் இறைவன் எனக்கு அதை உரைக்கவில்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனும் அவன் திருந்தி வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய வகுப்பு.
ஆகினால்தான் இறைவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருந்தி வாழுங்கள். இந்த ரிசர்வ் வங்கி பணம் கொடுக்கிறது ஒன்று, இந்த மூடான்கள் பணத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அது இதுன்னு கொடுத்து இவர் உல்லாசமாக வாழ்வதற்கு, உல்லாசமாக கூத்தடிப்பதற்கு செயல்பட்டு வருகிறார்கள். ஏன், நானும் தமிழன்தான். இந்த தமிழ்நாட்டில் நாட்டை ஆள்பவன் ஒரு அரசன் போன்ற, ஒரு கடவுள் போன்றவன். கருணாநிதி ஆட்சியில் அவர் ஒரு படம் எடுத்தார், பூம்புகார் படத்தில் எடுக்கும்போது அதில் நடித்த விஜயகுமாரியை கடத்தி கொண்டு வந்து விட்டார். கடத்தி கொண்டு வந்து வெப்பாட்டியாக வைத்து கொண்டு இன்னும் உள்ளது. இவர் மறைந்தார். ஆனால் அந்த அம்மா இன்னும் மாறவில்லை. இது போன்ற லீலைகள் எல்லாம் ஒரு அரசன் செய்யலாமா? இந்த மனிதன் மண்ணில் மறைந்தாலும் இந்த மனிதன் உடலில் ஊறி போன இரத்தங்கள், அந்த உடலில் உள்ள மண்ணானது, அந்த மண் என்ன செய்யும்? மழை நீரில் கரைந்து பசுமைகளுக்கு மீண்டும் உணவாகவும் கடலில் உப்பாகவும் பல வண்ணம் குடிநீரிலும் கலந்து பல வண்ணங்களாக செயல்படும். அந்த நிலையில் தான் ஒவ்வொரு மனிதன் செயல்பட்டு வருகிறது. அவ்வாறு இருந்தால் எந்த குற்றங்களை எவ்வாறு தடை செய்வது, எவ்வாறு திருத்துவது, எவ்வாறு முடியும்? இதற்கு என்ன வழி? அதுக்கு ஒரே வழி, ஏழைகள் இருந்தால் என்னென்னவோ நடக்கும். இதுதான் தீர்வு. இதுதான் இறைவனுடைய வகுப்பு. ஏழைகளை நேரடியாக சென்று உங்கள் வீட்டில் இருக்கும் குட்டி மக்களையும் உங்கள் மனைவிமார்களையும் உங்கள் உறவினர்களையும் அனைவரும் அழைத்து கொண்டு மக்களுக்கு சேவை புரிந்தால் இனி வரும் உலகத்தில் பல நன்மைகள் கிடைக்கும். இல்லையே அமைதி காத்தால் உங்களுடைய ஆட்சி பதவி, உங்களுடைய பணம், பொருள் அனைத்தும் மீண்டும் மக்களுக்கே சேரும் என்பது உறுதி. இதில் ஆற்றமில்லை, மாயமில்லை, மந்திரமில்லை. இறைவனுடைய வகுப்பு. யோசித்து செயல்படுங்கள் மூடர்களே. கட்சி ஒன்று வைத்து மக்களை ஏமாற்றாதீர்கள். ஓட்டு என்பதே கூடாது. ஓட்டு வேண்டுமென்றால் ஒரு கவர்மெண்ட் என்று தனியாக வைத்துக்கொண்டு, சட்டத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு சம்பளம் உயர்வு தந்து கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்களே வாய்ந்தால்தான் அதில் உண்மைகள் புரியும். அப்போதுதான் இறைவன் நல்ல தெளிவுரை உரைப்பார். இதுதான் உலகம், நீதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.